வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 18 இன்றைக்கி தாய்லாந்தில் தாய் ஆர்ம்டு ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆர்மிக்கெலாம் இன்றைக்கி லீவ் விட்டாங்க ஆர்மிக்கெலாம். அதனால் பிரச்சனை பண்ணலான்னு நினச்சின்னு சில பைத்தியக்காரங்க போய் பிரச்சனை பண்ணுகாதீங்க. அவங்க சுழற்சி முறையில் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால் பாதுகாப்புன்றது எப்பவுமே இருந்துக்கும் யோசிச்சுங்க. சரிப்பா, இன்றைக்கி இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் டே கொண்டாடுறதுக்கான ரீசன் என்ன, இந்த நாளை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு காலகட்டத்தில் நரேஸ்வான் அப்படின்ற ஒரு மன்னர் தான் இந்த பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய போர்கள்லாம் நடந்துட்டு இருந்து. அப்போ ஒரு முறை என்ன இருக்குது அப்படின்னா, நரேஸ்வான் அவங்களுடைய குழுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு யானைப்படையும் வீரர்களும் ரொம்ப சொற்பமாக தான் இருந்தாங்க. இதனால் மிங்கிஸ்வாங் அப்படின்ற ஒரு அரசரை வந்து எதிர்கொண்டு இருந்த அந்த சமயத்தில் வந்து மிகப்பெரிய இழப்பு, நம்ம கண்டிப்பாக தோற்றே போயிடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்த சமயத்தில் நரேஸ்வான் அப்படின்றது சிங்கிள்ஸ் கூப்பிட்றாரு. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய படைகளை வச்சு நம்ம மோதிட்டே இருந்தாலும் மக்களும் செத்து தான் போகிறாங்க. அதனால் உனக்கு உண்மையாகவே என் மேலே தானே கோவம், 2 பேரும் தானே சண்டை போட போகிறோம், 2 பேரும் சண்டை போடலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு யானையில் 2 பேருமே, அதாவது ஒரே யானையில் 2 பேர் இல்லை, ஒவ்வொரு யானையில் தனித்தனியாக 2 பேரும் வந்து போய் போர் தொடுக்கிறாங்க. அப்படி போர் தொடுத்து அதில் நரேஸ்வான் வந்து வின் பண்ணுறாரு. அப்படி வின் பண்ண அந்த டேட்டை தான் பார்த்தீங்கன்னா தாய் ஆர்ம்டு ஃபோர்ஸ் டேக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஆர்மின்றது சாதாரண ஆர்மியில் உலக போர்லாம் முடிஞ்சுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொரிய போர் நடந்தது, அப்புறம் வியட்நாம் போர், 10வது எல்லை போர்கள், அதுக்கப்புறம் உள்நாட்டு போர், சூடான் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போர்களை வந்து இந்த ஆர்மி வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வேற 10வதுக்குன்னு உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்மியாக இந்த ஆர்மியை வேறு சூஸ் பண்ணிட்டாங்கப்பா. இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சது கூட இந்த ஆர்மிக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு டே உருவாகணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட நாள் தான் பார்த்தீங்கன்னா ஜனவரி 18 தாய் ஆர்ம்டு ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க தாய்லாந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு துனிசியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ரெவல்யூஷன் டே உருவானதுக்கான காரணம் என்ன, வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இவங்களுடைய அந்த துனிசியாவுக்கு இருந்துருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பஞ்சம், பட்டினி, இன்னொரு பக்கம் வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டிடுறாங்க. ஒரு பெரிய நிர்வாகம்ன்றது இல்லாமே போது இந்த சமயத்தை பயன்படுத்தி பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, 1881 உள்ள வராங்க 36,000 வீரர்களோட. அப்படி வந்து இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி கட்டாயப்படுத்தி நீங்கள் ஒப்பந்தங்களை சைன் போடுங்க, நம்ம எல்லாருமே ஒன்றாந்தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மிரட்டுறாங்க. அப்படியே போயிட்டே இருக்குது காலங்கள். நிர்வாகம்ன்றது ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்ட மாறுது. 1951 என்ன ஆகுது அப்படின்னா, இது நம்ம நாடு ஆச்சு, யார் அது இவங்க வந்து ஆட்சி பண்ணுறாங்கன்ற யோசனை அவங்களுக்கு வந்துச்சு என்னன்னு தெரியல. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன கிளர்ச்சிகள் எழுது. அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் மிகப்பெரிய புரட்சியாக மாறுது. 1956 இவங்க வாங்கியிருந்தாலும் இந்த இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கும் இவ்வளோ பெரிய வெற்றிக்கும் காரணம் என்னது, 1951 நம்மளாம் இது நம்ம நாடு, நாம தான் ஆண்டுக்கணுன்ற எண்ணம் உருவான அந்த சமயம் தான். அப்படி அந்த எண்ணம் உருவான நாள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க துனிசியா ஜனவரி 18. நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டே லீமா அப்படின்னு சொல்லிட்டு பெரு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. 1535 ஃப்ரான்சிஸ் பிசாரோ அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தலைநகரத்தை நிறுவுறாரு. இந்த தலைநகரத்தோட பேர் தான் பார்த்தீங்கன்னா லீவா. இது எதுக்காக நிறுவனாங்க அப்படின்னா, அவங்க நாட்டோடைய வளர்ச்சிக்காக தான் வழக்கம் போல். அதனால் நிறைய வணிகங்கள்லாம் நடந்தது. அதே மாதிரி பெருவில் பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயங்கள் ஜாஸ்தி. அதனால் மற்ற ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து பெருகிட்ட கொடுத்துட்டு அதன் மூலமாக அந்த வெள்ளி நாணயங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஒரு மிகப்பெரிய வர்த்தகன்றது அந்த பகுதியில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா ஒரு பெரிய கோட்டையை வேறு கட்டிட்டாங்களா அந்த இடத்துல, ஒரு தலைநகரமாக வேறு இது இருக்குது லீமான்றது. அதனால் ஒரு பயங்கரமான வளர்ச்சின்றது வந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, தலையெழுத்தா விதியா என்ன எதுன்னு தெரியல, 1687 ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வருதுப்பா. இதனால ஒரு பெரிய சரிவை சந்திக்கிறாங்க. சரி, இயற்கை பேரிடர் வந்துச்சு, மறுபடியும் நம்ம அதுக்குள்ளே இருக்கக்கூடாது, வளரணும்னு நினச்சி மறுபடியும் அவங்களோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாட்கள் போயிட்டே இருக்குது. அப்படியே சில பல வருடங்கள் போக 1746 மறுபடியும் எர்த்குவைக் வருது. இப்படியே தொடர்ந்து பல விதமான வெள்ளப்பெருக்கு, எர்த்குவைக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க ஊரில் வந்துனே இருந்து ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய லெவலில் பாதிப்பை சந்திச்சு இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆகியும் இவ்வளோ எர்த்குவைக்கு வந்தோம் ஒரு பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லாமல் இன்றைக்குமே வந்து ஓங்கி நிற்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய தலைநகரத்தை ஒரு பெரிய லெவலில் கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்திங்கன்னா இந்த தினம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் தலைநகரத்தில் நிறைய பேர் வசிக்கலைனாலும் இன்றைக்கி அந்த பகுதின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்ன்றதுனால யுனெஸ்கோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாதுகாக்கப்பட்ட தளமாவது அதை அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் டே லீமா அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பெரு ஜனவரி 18. நம்ம நம்பிக்கையை ஒருத்தன் தப்புன்னு சொன்னான்னா அது ஏன் அவன் தப்புன்னு சொல்கிறான்னு யோசிக்கிற வரைக்கும், நம்ம நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஆழமான உண்மைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும், ஒருவேளை நம்மளுடைய நம்பிக்கை பொய்ன்னு தெரிஞ்சால் அதை பொய்ன்னு ஏற்றுக்கிற வரைக்கும் தலைவர்கள்ன்றவங்க உருவாகிட்டே தான் இருப்பாங்க. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிற அது வரை உங்ககிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.